கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சக்தியின் அருள் நிரம்ப இருக்கும் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். சக்தின்னு சொன்னாலே நமக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்கும். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழி எங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருநிலங்காளி. காளி சக்தின்னு சொன்னாலே போதும், நமக்குள்ள அவ்வளவு பவர். எப்பெல்லாம் ரொம்ப தொய்வாக இருக்குமோ சக்தி சக்தி சக்தின்னு 108 தடவை மனசுக்குள்ள ஒரு தியானம் பண்ணுங்களேன், நமக்குள்ள அவ்வளவு ஒரு ஆக்க சக்தி பிறக்கும். சக்தியானவள் தட்சயாகத்தில் தன்னுடைய கணவன் அழைக்கப்படாததால் மனம் வருந்தி தட்சனிடம் உரிமை கேட்க அவமானப்பட்டு தட்சனிடம் அப்படியே அவளுக்கு அவமரியாதை ஏற்படுகிறது. அதனால் யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றாள். அவள் உடலை வைத்துக்கொண்டு சிவபெருமான் கோபத்தில் ருத்ர தாண்டவமாட அவள் உடல் பாகங்கள், உடல் அவர் கையை விட்டு போனாதான் கோபம் குறையும். ஏன் சக்தியா அழிஞ்சிடுவா, அந்த வடிவம் வேணான்னு இருக்கா, வேற வடிவமா வரப்போறா அப்படின்ற உண்மையை உணர்த்துவதற்கு திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அவள் உடல் பாகங்களை விழச் செய்த இடங்கள் சக்தி பீடங்கள். இன்று தமிழகத்தில் திருநெல்வேலி, நெல்லை மாவட்டம், அந்த நெல்வேலி நெல்லை அப்படின்ற பெயர் வர காரணமாக இருக்கும் காந்தி மதிப்பீடம். காந்தி பீடம் நெல்லையப்பர் ஆலயத்திற்கு சென்று காந்திமதியை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த இடத்துல சுவாமிக்கு பேரு வேணு வனநாதர். வேணுனா மூங்கில், மூங்கில் தோட்டம் அங்கே இருக்கின்றார். இங்க சுவாமிக்கு நெல்லையப்பர்ன்ற நாமம். அப்படியே போய் சுவாமியை பார்த்து வெளியில வந்தா பக்கத்திலேயே அங்கே திருமால் நெல்லை கோவிந்தர் அப்படின்ற இடத்தோட இருப்பார். அந்த அழகு இருக்கு பாருங்க, பெருமாள் அழகு, அதுவும் சொல்ல முடியாத அளவு இருக்கும். ஒரு சமயம் இந்த கோயில் அர்ச்சகர், அவருக்கு ரொம்ப வறுமை. ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண, நமக்கு சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்லப்பா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், அவருக்கு பிரசாதம் வேணும், பிக்ஷை எடுத்தாவது சுவாமிக்கான நெல் அதெல்லாம் சேர்த்து அந்த நெல் மணிகளை வெயிலில் நல்லா காய வச்சு அந்த நெல் காஞ்ச உடனே அதை நல்லா அரிசியாக மாற்றி அதுக்கப்புறம் அன்னம் வடித்து சுவாமிக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணுவோம். இது ஒரு கைங்கரியமாக இருக்கும். அவர் சாப்பிடலனா கூட கவலைப்பட மாட்டார். ஆனால் சுவாமிக்கு பசி இருக்கக்கூடாது. பாருங்களேன், எவ்வளவோ இடத்துல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் சுவாமி ஒரு குழந்தையாக நினைப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு எப்படி குழந்தைய பார்த்து பார்த்து பாடணும், அதே மாதிரி தான் அர்ச்சகர்களும் தெய்வங்களை பார்த்து பார்த்து. ஒரு சிலர் கமர்ஷியலாக இருக்காங்க, நான் பலரும் பார்த்தீர்கள் என்றால் ரொம்பவே ஸ்ரத்தையா பக்தியோடு அந்த ஒரு கைங்கரியத்தை செய்கிறார்கள். அப்படி அவர் அரிசியை காய வச்சுட்டு சுவாமி கோயில் வேலையாக போயிட்டார். சடச்சடன்னு பெரிய மழை. நம்ம கூட மாடியில் துணி காய போடும்பொழுது அச்சோ பெரிய மழை, போய் எடுக்கிறதுக்குள்ள நனைஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு பயந்து ஓடுவோம் இல்லையா. அவருக்கு உள்ள சுவாமி கிட்ட பூஜை பண்ணுறார், வெளியில் மழைன்ற சத்தமே கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அச்சோ இவ்வளோ பெரிய மழையா, சுவாமிக்கு இன்னைக்கு நைவேத்தியத்துக்காக வச்ச அந்த நெல்லெல்லாம் நனைஞ்சிருக்குமே, இதுக்கப்புறம் அந்த நெற்கள் எப்போ காஞ்சு போய் அதை நான் அரிசியாக்கி நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியும்னு அழுதுண்டு போகிறார். குழந்தைக்கு பட்டினி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அச்சோ என்னுடைய சிவன் பட்னியாக இருந்துடக்கூடாதே அப்படின்னு அழுதுண்டு போகிறார். வெளியில் பெரிய மழை. ஆனால் இவர் எந்த இடத்துல அந்த நெல்லை காயப்பட்டாரோ அந்த இடத்துல மட்டும் வேலி கட்டின மாதிரி மழை பெய்யவே இல்லை. அதுதான் திருநெல்வேலி. அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்தது. இந்த கோயில் காலத்தால் என்ன ஆயிடுச்சு, அந்த சிவலிங்கம் முன்னொரு காலத்தில் உள்ள புதையுண்டு போயிடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு ராமகோனார் அப்படின்ற ஒரு பால் மன்னனுக்கு அரண்மனைக்கு பால் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு இடையர் வரார். வரும்பொழுது ஒரு நாள் ஒரு புது பாதையாக வரார். அந்த மூங்கில் வனத்துக்கு வரும்பொழுது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து அவர் எடுத்துன்னு அந்த பாலெல்லாம் கொட்டிடுச்சு. அச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு மறுபடியும் ஏதோ பாலெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி அரண்மனைக்கு கொடுக்குறார். அடுத்த நாள் எதேச்சும் இந்த வழியே நல்லா இருக்குது சீக்கிரமாக போயிடலான்னு வரார். இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது மறுபடியும் கால் தடுக்கிறார், விழறார். அவருக்கு பயமே இருந்துருச்சு, இது என்ன இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் கால் தடுக்கி விடுறோம். 3ஆம் நாளும் இப்படி ஆகிட்ட உடனே மன்னன் கிட்ட போய் முறையிடுறார். இது 3 நாள் ஆகுது, உங்களுக்கு நான் பால் ஏற்பாடு பண்ணி தரத்துக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாயிடுது, அந்த இடம் என்னன்னு தெரியல, அப்போ அந்த இடத்துல ஏதோ மந்திர தந்திரம்லாம் இருக்கக்கூடிய இடம், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு காவல் புரிவர்களை அந்த இடத்த தோண்ட செய்யும் பொழுது ஒரு சமயம் அந்த கோடாலியோ அந்த மம்முட்டியோ பட்டுட்டு என்ன ஆகுது, ரத்தம் பீறிட்டு வருது. என்னது ரத்தம் வருதே பூமிக்குள்ளே இருந்துன்னு பார்க்கும் பொழுது
சிவலிங்க திருமேனி அவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் தலையில் ரத்தம் வருகின்றது. ஆஹா, சிவபெருமான் இப்படி வந்துட்டாரே அப்படின்னு பக்தியோடு அழும் பொழுது அந்த ரத்தமும் நிற்கிறது. இன்றும் நெல்லையப்பருக்கு ஒரு பக்கத்தில் அந்த வடு இன்னிக்கும் இருக்குமா, அதை பார்க்கலாம். அப்படி தானே உவந்து சுயம்புவாக வந்து இன்றும் திருநெல்வேலியை காக்கிறார். வெளியில் வரும்பொழுதே இருட்டுக்கடை அல்வா. அது எதை உணர்த்துகின்றது? நாம் இருண்ட வாழ்க்கையாக இருந்து நெல்லையப்பரையும் காந்திமதியையும் தரிசனம் செய்து அருள் பெற்றால் நம் வாழ்க்கையும் அப்படியே தித்திக்கும். இங்கே சுவாமிக்குன்னு தனியே சன்னதி கோயில் இருக்கும். அப்படி ஒரு பக்கமாக வலம் வந்தால் காந்திமதி அம்மன் சன்னதி. காந்தி என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். சூரிய சந்திரன், இதுதான் அம்பாள் பேரு. அது என்ன சூரியன் சந்திரன்? ஒன்று சூரியனாக இருக்கணும், இல்லை சந்திரனாக இருக்கணும், இல்லையா? நாம் போய் அழுதால் நமக்குள் இருக்கும் பகைக்கும் நம்மை சுற்றி இருக்கும் பகைக்கும் அப்படியே கோபமாக வெப்பத்தையும் அனலையும் கக்கும் சூரியனாக இருப்பாள். ஆனால் நம்ம போய் அம்பாள் கிட்ட அம்மா அப்படின்னு போய் இருந்தோம்னா அவள் அப்படியே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மதியாக இருப்பாள். அதனால அம்பாள் பேர் காந்திமதி. இவளுக்கான ஆணி உற்சவம் என்ன? அதெல்லாம் விட மிக சிறப்பாக அவளுக்கு நடக்கக்கூடிய வளைகாப்பு உற்சவம் ஆடிப்பூரம் மிக பிரசித்தி பெற்றது. இவளுக்கு அந்த வளையல் வைத்து அவளுக்கு பூஜை செய்வார்கள். அவ்வளவு மங்களங்களை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த காந்திமதி. இந்த காந்திமதியை வணங்கி பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கிறார்கள். வாராதிருந்தால் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன், மதிவாள் நுதற்கு திலகமிடேன், மணியால் இழைத்த பனிப்புனியேன். ஒரு குழந்தைய பார்த்து அம்மா சொல்ல, இது பார், கிட்ட வரலன்னு வச்சுக்கோ, ஏன் வாராதிருந்தால் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன். அம்மா மையெல்லாம் வச்சு விட மாட்டேன், அழகான நெத்திக்கு பொட்டு வைக்க மாட்டேன். இப்படிலாம் ஒரு குழந்தை கிட்ட அம்மா எப்படி கொஞ்சி 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 கூப்பிடுவா. அப்படி அம்பாளை குழந்தையாக பாவித்து ஒரு பிள்ளைத்தமிழ். அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும். நிறைவு வரி, சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே, ஓடிவாமா என்கிட்ட. அதாவது தாயார் அம்பிகையை அம்மாவை பார்த்து வழிபாடு செய்யறது ஒரு வகை, அம்பாள் கடவுளா பார்த்து பார்க்கறது ஒரு வகைனா, அந்த தெய்வத்தையே குழந்தையா பார்த்து, முருகனை ஒரு குழந்தையா கூப்பிடுறது, அம்பாளை ஒரு குழந்தையா கூப்பிடுறது, அதுவும் ஒரு வகையான பக்தி இலக்கியம். அதுதான் பிள்ளைத்தமிழ். அந்த பிள்ளைத்தமிழில் ஒரு பெண் குழந்தை மாதிரி அம்பாளை கொஞ்சி கொஞ்சி காந்திமதி பேரில் பாடப்பட்ட அற்புத தமிழ் இலக்கியம் உண்டு. அதனால சாலி பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. இவள் காந்திமதி பீடம் சர்வ சக்தி படைத்தவள். வரப்பிரசாதியாக திருநெல்வேலியில் நெல்லையப்பரும் காந்திமதியும் நம்மை காக்கிறார்கள். அற்புதமான ஆலயம். தாமிர சபை என்று நடராஜ பெருமானும் அருள் பாலிக்கும் தலம், இசைத்தூண்கள் இருக்கக்கூடிய அற்புத தலம். இப்படி பாடல் பெற்ற இந்த தலத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த காந்தி பீடத்தில் இருக்கும் காந்திமதி அம்பிகையானவள் சர்வ வல்லமை பெற்றவள். அவளை வணங்கி எல்லா வளமும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். சர்வம் சக்திமயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.